பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. 2 குறிப்பேடு புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தை 2. நீங்கள் ஆண்டவரை நாடினால் கண்டடைவீர்கள். நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நற்கருணை நாதருக்கு முன்பாக அமர்ந்திருக்கின்றோம். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான தருணம் பாருங்கள். ஆண்டவரோடு நாம் இருப்பது, அவர் நம்மோடு அமர்ந்திருந்து நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் கேட்பது. ஆம் அன்பார்ந்தவர்களே, எவ்வாறு பள்ளிக்கூடங்களில் குழந்தைகள் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பதை ஆவலோடு கேட்கிறார்களோ, அதே போல் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் கேட்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பெற்றும் கொள்ளும் வரை நாம் ஆண்டவரை தேட வேண்டும். ஒரு பொருளை பெற்று கொள்ளும் வரை அதை தேடி கண்டுபிடிப்பது போல நாம் ஆண்டவரை தேட வேண்டும். நாம் எவ்வாறு பரீட்சை எழுத உட்காரக்கூடிய நேரத்திலே நம்முடைய சிந்தனைகளை ஒருமனப்படுத்தி அந்த கேள்விக்கு பதிலை கண்டுபிடித்து நாம் எழுதுகிறோமோ, அதே போல் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எப்படி தெரியுமா? ஒரு விஷயத்திற்காக ஆண்டவரை தேடி வரக்கூடிய வேளையிலே நான் என் ஆண்டவரிடம் இருந்து இதை பெற்றுக்கொள்வேன் என்று உள்ளத்தில் உறுதி பூண்டு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அவரிடம் கேட்கக்கூடிய வேளையிலே அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். எனவே சில பேர்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் தெரியுமா? ஏதோ நேர போக்கிற்காக ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வருவார்கள். வீட்டில் குடும்ப ஜெபத்தில் இருக்கும் பொழுது எப்போதுதான் இந்த ஜெபம் முடியும் என்று சொல்லி உள்ளத்தில் வேறு ஏதோ சிந்தனையோடு அவர்கள் இருப்பார்கள். சில பேர் கோயிலுக்குள் வந்து இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த திருப்பலியை காணக்கூடிய வேளையிலே அவர்கள் திட்டமிடுவார்கள். என்ன செய்யலாம்? எப்படி என்னுடைய தொழிலை நான் இன்னும் மேன்மைப்படுத்தலாம்? எப்படி வேலை செய்கிற இடத்தில் மற்றவர்களை நான் கீழே தள்ளிவிட்டு நான் மேலே போகலாம் என்று நல்ல திட்டங்களையும் தீமையான திட்டங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அநேக பேர் அப்படிதான் வாழ்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ முழு உள்ளத்தோடு என்னை தேடி வந்து தொடர்ந்து என்னை பார்க்கக்கூடிய வேளையிலே நான் உன்னையும் பார்ப்பேன். உன்னுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தருவேன் என்று சொல்லுகின்றார். எனவே ஒரு பொருளை பெற்று கொள்ளும் வரை அதை தேடி கண்டுபிடித்து நாம் வாங்குவது போல ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்ளும் வரை நாம் அவரை தேட வேண்டும். அவர் நம்முடைய உள்ளத்தில் வரும் வரை அவரிடம் இருந்து போராடி மன்றாடி ஜெபிக்க வேண்டும். அதைதான் ஆண்டவர் உங்களிடம் விரும்புகின்றார். ஏனோ தானோ என்று வாழ்வது வாழ்க்கை அல்ல, அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவர் கொடுத்த அந்த போதனைகளை கடைபிடித்து நடக்கக்கூடிய வேளையிலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அர்த்தம் இருக்கும். எனவே தான் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை நாம் தேட வேண்டும். பாருங்கள், 2 குறிப்பேடு 14வது அதிகாரம் 2 முதல் 5 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. யூதாவின் அரசனான ஆசா என்கின்றவர், அவர் என்ன செய்தார் தெரியுமா? எப்பொழுதும் உண்மையான கடவுளை தேடக்கூடிய ஒரு சகோதரனாய் இருந்தார். ஒரு அரசனாய் இருந்த அவர் ஆண்டவராகிய கடவுளை தேடி அவருடைய பார்வையில் நேர்மையான காரியங்களை செய்து கொண்டு இருந்தார். இஸ்ரவேல் மக்கள் புற ஜாதி தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த புற தெய்வங்களுக்கு அவர்கள் பலியிட்டுக் கொண்டிருந்தார்கள். அசோர கம்பத்தை வைத்திருந்தார்கள். இவன் என்ன செய்தார் தெரியுமா? ஆசா எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு எல்லாவற்றையும் உடைத்து எறிந்து விட்டு அசோர கம்பங்களை அவர் வெட்டி வீழ்த்தினார். எனவே ஆண்டவர் அவரை உற்று நோக்கி அவர் மீது அன்பு கொண்டு அவர் உயர்த்தினார்.
அவரை ஆசீர்வதித்து ஆசாவோடு கூட இருந்தார். ஏனென்றால் அவர் தன்னுடைய மூதாதையராகிய கடவுளுக்காக பலிபீடத்தை கட்டி இந்த மக்களுக்கு எல்லாவற்றையும் திரும்பவும் கற்றுக் கொடுத்தவராய் இருந்தார். எனவே ஆண்டவருடைய கரம் அவரோடு கூட இருந்தது. அந்த நாட்களில் போர் எதுவும் நடக்காதபடி ஒரு வருடம் ஒரு அமைதியான சூழ்நிலையை ஆண்டவர் அந்த நாட்டில் கொடுத்தார், யூதா நாட்டில் கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்தில் இந்த ஆசா என்கின்ற அரசன் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி, இந்த வருடம் நம்மை யாரும் எங்கும் நாம் போருக்கு செல்வது இல்லை, எனவே நம்முடைய நகர்களை கட்டுவோம், இடிந்து இருக்கக்கூடிய இந்த சுவரை கட்டுவோம், நம் தாழ்பால்களை அமைப்போம் என்றே சொல்லி யூதா அரசன் ஆண்டு கொண்டு இருந்த அந்த இடம் முழுவதையும் அவன் அழகாக செம்மைப்படுத்தி தாழ்பால்களை அமைத்து ஒரு பாதுகாப்பான ஒரு அரணை போல் மாற்றினான். அந்த நேரத்தில் அதை கேள்விப்பட்டு கொண்டு இருந்த எத்தியோப்பியன் செராகு என்பவன் பெரும் படையோடு 10 மடங்கு பெரும் படையோடு ஆசாவை தேடி வருகின்றான். அந்த நாட்டை கைப்பற்றுவதற்காக வருகின்றான், யூதா நாட்டை கைப்பற்றுவதற்காக வருகின்றான். அந்த வேளையிலே ஆசா தோல்வியுற்ற போவதில்லை என்று உறுதி கொண்டு ஆண்டவரை தேடினார். ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இவ்வாறு சொல்லுகின்றார். 2 குறிப்பேடு 14வது அதிகாரம் 11வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆசா தம் கடவுளாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, வலியோனை எதிர்க்கும் வலிமை அற்றவனை காப்பவர் உம்மையன்றி வேறு எவரும் இல்லை. எங்கள் கடவுளாம் ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை வைத்து உமது பெயரால் இப்படையை எதிர்த்து வந்துள்ள எங்களுக்கு துணையாய் வாரும் ஆண்டவரே. நீரே எங்கள் கடவுள், எம் மனிதனும் உம்மை மேற்கொள்ள விடாதீர் என்று மன்றாடினான். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவனுக்காக நல்லதை செய்து கொண்டு இருந்த ஆசாவினுடைய அந்த அரசனுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வருகின்றது. அப்பொழுது சிறிய படையை வைத்திருக்கக்கூடிய ஆசான் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றான். ஆண்டவர் அவரோடு கூட இருந்து ஒரு வலிமை மிகுந்த ஒரு போர் வீரனோ போல கூட இருந்து அந்த எத்தியோப்பிய அரசனை முழுவதும் வீழ்த்துவதற்கு அவருக்கு துணை போகின்றார். அதே ஆண்டவர் தான் அந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ சோர்ந்து போய் இருக்கின்றாயா? பார், இந்த அரசனை என்னை தேடி எனக்காக நல்லது செய்த வேளையிலே நான் அவனோடு கூட இருந்து அவன் மன்றாடிய வேளையில் அவனுக்கு பதில் கொடுத்து வெற்றியை கொடுத்தேனே, அதே வெற்றியை நான் உனக்கு தருவேன் அல்லவா? அப்படி இருக்க நீ பெற்றுக்கொள்ளும் வரை என்னை தேடாமல் இருக்கின்றாய்? நீ பெற்றுக்கொள்ளும் வரை நீ ஏன் என்னிடம் வராமல் இருக்கின்றாய்? ஏனோ தானோ என்று ஜெபித்துக் கொண்டு போகின்றாயே, நான் எப்படி உம்மை ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வர முடியும்? எப்படி குழப்பங்களை எடுத்து மாற்ற முடியும்? எப்படி உனக்கு சமாதானம் தர முடியும்? ஏனென்றால் சமாதானம் இல்லாத உள்ளத்தோடு என்னிடம் வந்து ஏதோ சொல்லி ஜெபித்து விட்டு போகின்றாயே, நான் எப்படி உன்னுடைய ஜெபத்தை கேட்க முடியும் என்று ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, போதிப்பவர்கள் குறைந்து போய்விட்டது. பாருங்கள், அந்த சூழ்நிலைகளிலும் கூட அந்த யூதாவின் அரசன் ஆசா பார்க்கின்றார். அங்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு யாரும் இல்லை. ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றார். அங்கு இருக்கக்கூடிய குருக்களும் அங்கு இருக்கக்கூடிய போதகரும் ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாய் அறிவிக்கவில்லை. அதை தான் நாம் பார்க்கின்றோம். 2 குறிப்பேடு 15வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இஸ்ரவேல் நெடுங்காலமாக உண்மை கடவுளை போதிக்கும் குருக்களையும் திருச்சட்டத்தையும் கொண்டிருக்கவில்லை. அதே சூழ்நிலையில் தான் இப்பொழுது நம்முடைய திருச்சபையிலும் இருக்கின்றது. அதே சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதே சூழ்நிலை தான் ஆயர்களிடமும் குருக்களிடமும் அருட்சகோதர சகோதரிகளிடம் இருக்கின்றது. எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அதை மறந்து, இயேசுவை மறந்து போலியானவற்றை இந்த நாட்களிலும் கூட போதித்துக் கொண்டு இருப்பதை நாம் உணர்கின்றோம். பாட்டி கதைகளையும் புனை கதைகளையும் அவர்கள் சொல்லிக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு அல்ல, சாத்தானுடைய செயல்பாடு என்பதை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். இயேசுவை கொடுக்கக்கூடிய குருக்களும் ஆயர்களும் அருட்சகோதர சகோதரிகளும் இயேசுவை மறந்து பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் பதவிக்காகவும் அலைந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, திருச்சபை காப்பது உங்களுடைய கரத்தில் இருக்கின்றது. திருச்சபைக்காக மன்றாட வேண்டும். அந்த நாட்களில்
பேதுரு சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவருக்காக மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி ஜெபித்தார்கள். ஆண்டவர் அந்த சிறை கதவை உடைத்து அவருக்கு விடுதலை கொடுத்தார். நீங்கள் திருச்சபை காப்பது உங்களுடைய கடமையாய் இருக்கின்றது. குருக்களுக்காகவும் அருட்சகோதர சகோதரிகளுக்காகவும் ஆயர்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஏனென்றால் ஆண்டவர் திருச்சபை அன்பு செய்கின்றார். திருச்சபை அவருடைய மனவாட்டி. எனவே திருச்சபை நீங்கள் நேசிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை நேசிப்பார். அதைத்தான் அழகாக இங்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. குருக்கள் இருந்தார்கள், திருச்சட்டத்தை பற்றி அறிந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவரை அறியவில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை அறியவில்லை. திருச்சபையிலும் கூட படித்தவர்கள் இருக்கிறார்கள், டாக்டரேட் முடித்தவர்கள் இருக்கிறார்கள் தியாலஜியில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி முழுவதும் அவர்கள் தீசிஸ் செய்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை அறியாமல் இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு வல்லமையோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். எனவே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும் வரை தேட வேண்டும். குருக்களும் அருட்சகோதர சகோதரிகளும் ஆயர்களும் நற்கருணை நாதருக்கு முன்பாக மன்றியிட்டு தன்னுடைய ஆத்துமாவை அவர்கள் பலப்படுத்தி தங்களுடைய ஆத்துமாக்களை அவர்கள் பாதுகாத்து ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மந்தைகளுடைய ஆத்துமாக்களையும் அவர்கள் பாதுகாக்கவர்களாய் இருக்க வேண்டும். அழிக்கவர்களாய் இருக்கக்கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகின்றார். திருப்பாடல்கள் 38வது அதிகாரம் 15வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவரே, நான் உண்மையை நம்பி இருக்கின்றேன். பாருங்கள், ஆண்டவரை நாம் நம்பி இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுப்பார். எனவே பெற்றுக்கொள்ளும் வரை நாம் தேடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தோடும் உண்மையோடும் நாம் போராடி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். மத்தேயு 7வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. தேடுவோர் கண்டடைகின்றார்கள். ஒரு பொருளை துளைத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் எந்த பாதையில் நடந்து வந்தீர்கள், நீங்கள் எங்கு வைத்தீர்கள் என்பதை யோசித்து அந்த பொருளை கண்டுபிடித்து மகிழ்ச்சி கொள்வது போல் நீங்கள் ஆண்டவரை தேடக்கூடிய வேளையிலே உண்மையுமாக நீங்கள் கண்டு கொள்வீர்கள். அவரும் உங்களோடு பேசுவதை நீங்கள் உணர முடியும். திருப்பாடல்கள் 148வது அதிகாரம் 18வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். எனவே உண்மை நோக்கி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடக்கூடிய வேளையிலே, உண்மையான உள்ளத்தோடு மன்றாடக்கூடிய வேளையிலே, ஏனோ தானோ என்கின்ற உள்ளத்தோடு மன்றாடாதபடி உண்மையான உள்ளத்தோடு நான் இந்த நேரத்தில் ஆண்டவரை தேடி போவேன், அவருடைய சமூகத்திலிருந்து நான் ஜெபிப்பேன், அவரோடு உறவாடுவேன், அதன்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய குரலை கேட்டு உங்களுக்கு பதில் தருவார். ஆசா அரசனுடைய குரலை கேட்டு பதில் கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய குரலையும் கேட்டு பதில் தருவார். எனவே அன்பார்ந்தவர்களே, சிறிது நேரம் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களாம். நாம் ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை நம்மோடு கடந்து வரும். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை பயன்படுத்த பரிசுத்த ஆவியாருடைய பலம் நம்மோடு கடந்து வரும். எனவே இந்த நேரத்தில் ஒருமனப்பட்டு நாம் இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இதோ எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசரை உம்மை ஆராதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துவதற்காக உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி சுவாமி. தகப்பனே, அநேக முறை உம்மை தேடாதபடி நாங்கள் எங்களுடைய சொந்த புத்தியினால் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, உலகத்தில் உள்ள பொருட்களை தேடி, பணங்களை தேடி, பதவிகளையும் பட்டங்களையும் தேடி அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் தகப்பனே, இந்த நாளில் உமது வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசி எவ்வாறு ஆசா என்கின்ற அந்த யூதா நாட்டு அரசன் உறுதி பூண்டு உம்மை தேடி உமக்கு நன்மையை செய்து உம்மோடு கூட இருந்தாரோ, அதே போல் தகப்பனே, நாங்களும் வாழக்கூடிய பலத்தை தருவீர் ஆகும். எப்பொழுதும் உம்மை தேடி ஆண்டவரே, நாங்கள் உமது வழியிலிருந்து வெளியிலிருந்து தவறிவிடாத
விடாதபடி, உமது அன்பை நாங்கள் உதறி தள்ளிவிடாதபடி, உமது அரவணைப்பில் இருந்து நாங்கள் கடந்து சென்று விடாதபடி, உமது பாதுகாப்பு கோட்டையில் இருந்து தப்பி ஓடிவிடாதபடி நீர் எங்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அநேக முறை நாங்கள் ஏனோ தானோ என்று ஜெபித்து இருக்கின்றோம். உறுதியான உள்ளத்தோடும் உண்மையான உள்ளத்தோடும் உண்மையான சிந்தனையோடும் உம்மை தேடாதவர்களாய் இருக்கின்றோம். இந்த நேரத்திலும் தகப்பனே, எப்படி ஜெபிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ளும் வரை எவ்வாறு ஜெபிக்க வேண்டும், எவ்வாறு எங்களுடைய மூதாதையர்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை கற்றுக் கொடுத்தீரே. ஆண்டவரே, அதே வல்லமை நீர் எங்களுக்கு தருவீராக. திருச்சபையில் உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே உம்மை மறந்து உலகபூர்வமான வாழ்க்கைக்கு அடிமையாய் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் அவர்களை தொடுவீராக. எனக்கு பெரிய பங்கு வேண்டும், அநேக மக்கள் இருக்கக்கூடிய பங்கு வேண்டும், பணம் வேண்டும், செல்வம் வேண்டும், காரு வேண்டும், பதவி வேண்டும், பட்டம் வேண்டும் என்று இருக்கக்கூடிய குருக்களை நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களோடு பேசி மனமாற்றத்தை கொடுப்பீராக, சமாதானத்தையும் அமைதியும் கொடுப்பீராக. உம்மை தேடி உமது வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் கொடுப்பீராக. அவர்களும் பெற்றுக் கொள்ளும் வரை தேடக்கூடிய ஆற்றலை கொடுப்பீராக. அநேக பேர் நான் படிக்க வேண்டும், டாக்டரேட் முடிக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய அழைப்பை மறைந்து இருப்பவர்களை, ஆண்டவரை மறந்து போய் இருப்பவர்களை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களை அழைத்தது உம்முடைய வார்த்தைகளை அறிவிப்பதற்கு அன்றி வேறு எதுவுக்காகவும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வார்களாக. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் தகப்பனை இதோ குடும்பமாய் இருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். சமாதானத்தையும் அமைதியும் கொடுப்பீராக, வல்லமையும் பலத்தையும் கொடுப்பீராக. அவர்கள் உம்மை நோக்கி தேடுகிறார்கள், உம்மை நோக்கி வந்திருக்கிறார்கள். உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய அவர்களை கை நிகழ்ந்து விடாதபடி, கைவிட்டு விடாதபடி நீர் அவர்களை பலப்படுத்தும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுக்கிற இந்த அதிகாலையிலே நீங்கள் ஆண்டவரை நாடினால் கண்டடைவீர்கள், நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீரே. ஆம் தகப்பனே, அநேக முறை நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் உம்மை புறக்கணித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்காதபடி, உம்முடைய வார்த்தைகளை வாசிக்காதபடி, உமது திருமுகத்தை தேடாதபடி, உமது அன்பை உணராதபடி இருந்தபடியினால் ஆண்டவரை நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றோம். இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை தேடி வந்து இருக்கின்றோம், உம்மை கண்டடைந்து இருக்கின்றோம் சுவாமி. நீரே எங்களுடைய மீட்பராய் இருக்கின்றீர், எங்களுடைய இரட்சகராய் இருக்கின்றீர் என்பதை அறிந்து இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் தகப்பனே, உம்மை தவிர எங்களுக்கு ஆறுதல் தர வேறு யாரும் இல்லை சுவாமி. நாங்கள் உண்மையே நம்பியிருந்து வந்திருக்கிறோம் சுவாமி. என் குடும்பத்தோடு வந்திருக்கின்றோம். நீர் எங்களை ஆசீர்வதி, பலப்படுத்தும், பலவீனங்களை எடுத்து மாற்றும். இந்த அதிகாலையில் நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டு இருக்கின்றீர், எங்களை பலப்படுத்தி இருக்கின்றீர், ஆசீர்வாதத்தை தந்திருக்கின்றீர் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி. மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. நம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். எனவே பெற்றுக் கொள்ளும் வரை தேடக்கூடிய பிள்ளைகளாய் இருப்போம். ஆண்டவரிடம் சரணடைவோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பாராக. ஆமென்.